நாளென் செய்யும் வினிதானில் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இன்று 22/3/2021 திங்கட்கிழமைக்கான ராசி பலன் 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பஞ்சாங்கத்தையும் சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இப்பொழுது நாம் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் பங்குனி மாதம் மீன மாதம், தமிழ் தேதி 9ஆம் தேதி, உத்தராயண புண்ணிய காலம், சசி ருது. இன்று திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 22/3/2021. பட்சம் சுக்லபட்சம், வளர்பிறை திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:58 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், பிறகு புனர்பூசம் வருகிறது. இன்றைய திதி காலை 6 மணி வரை நவமி திதி. இன்று யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சௌபாக்கியம், சோபனம், கரணம், பாலவம், கௌலவம், சந்திராஷ்டமம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இப்போது இன்று தகவல், ஒரு ஆன்மீக தகவலை நாம் சொல்ல இருக்கிறோம். அதாவது இப்போ நோய் நொடிகள் எவ்வளோக்கு எவ்வளோ சயின்ஸு வேகமாக வளர வளர நோய்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியாத அளவுக்கு, ஒரு காலத்தில் சிம்பிளாக இது அதுன்னு பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரே நோய்க்கு ஏகப்பட்ட பேர் மாறி இருக்குது. அந்த அளவுக்கு நோய்களுடைய எண்ணிக்கை பலமாக. அப்போது ஆரம்பத்திலேயே இந்த உலகத்தில் 4448 விதமான நோய்கள் உள்ளதாக பழங்கால நூல்கள் கூறுகின்றன. இப்போ அது கிட்டத்தட்ட 44,000 சில்லற கண்டிப்பாக இருக்கும். அதாவது 4448 விதமான நோய்கள் இருக்கிறதாக பழங்கால நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போ அது மோர் தென் 10 டைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ அப்படி அந்த நோய்கள் எப்படி தீரும், அந்த தீராத நோய்கள் எப்படி அதை மருந்துக்கும், அதாவது சயின்ஸ் மூலியமாகவா அல்லது ஆன்மீகத்தின் மூலமாகவா எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது பழங்காலத்திலேயே மனிதர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக சிந்தித்து என்னென்ன பண்ணணும்னு அப்போவே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. மனிதராக பிறந்த எவரும் வயது அதிகமாக உண்டாகும் நோய்களை குணமளிக்க முடியாது. இந்த நோய்களிலிருந்து விடுபட மருத்துவர் உதவி அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியால் பல நோய்கள் நம்மை அணுகாமல் தடுக்கப்படுகின்றன. இவற்றுடன் மனத்திடம் மனோசக்தி, தூய சிந்தனைகளும் துணை நிற்க நாம் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவது உறுதி. அத்தகைய சக்திகளை அளித்து நோய்களிலிருந்து நம்மை காக்கும் கடவுளே மகாவிஷ்ணுவின் அவதாரமான உலகின் முதல் மருத்துவர் தன்வந்திரி பெருமாள் பார்க்கடலை கடைந்த பொழுது அமுத கலசத்துடன் தோன்றி அமுதத்தையே மருந்தாக்கி
அனைவரின் நோய்களை தீர்த்தவர். தமது அவதாரத்திற்கு பின்பு பல பிறவிகளில் மானிடராய் பிறந்து தனது மருத்துவ முறைகளை உலகிற்கு அளித்தவர். ஆயுர்வேத மருத்துவத்தின் சிருஷ்டிகர்த்தா ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு வைத்தியம் பார்த்தவராக போற்றப்படுகிறார். தன்வந்திரியை ராமானுஜர், பெரியாழ்வார், கருட வாகன பண்டிதர் ஆகியோர் போற்றி உள்ளனர். தேவர்களின் நீண்ட ஆயுளுக்கு காரணமானவர். ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் தன்வந்திரி பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது. இங்கு சனிக்கிழமை திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து நோய்களும் நிவர்த்தியாகும். இவர் சந்நிதியில் மூலவரின் பீடத்திற்கு அடியில் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதி பெற்றதாக கூறப்படுகிறது. இது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய சன்னிதானத்தில் இந்த சன்னிதானம் தன்வந்திரி பெருமாளுக்கு தனி சன்னிதானத்தை சொல்லியிருக்கோம். அடுத்தது வாலாஜாப்பேட்டை. தன்வந்திரிக்கு தனி ஆலயம் உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் உள்ளது. சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் 30,000 சதுர அடியில் 7 அடி உயரத்தில் பத்ம பீடத்தின் சங்கு சக்கரத்துடன் வலது திருக்கரத்தில் அமிர்த கலசத்துடன் இடது புஜத்தில் மூலிகைகள் சிகரத்துடன் பத்ம பீடத்தின் கீழ் மகா மந்திரத்தை கொண்டு 50 கோடி மந்திரங்களில் மேல் அமர்ந்து வைத்திய நாராயண ஹரியாக திகழ்கிறார். அமாவாசை, பௌர்ணமி, திருவோணம், சுவாதி, அஸ்தம் ஆகிய 5 நாட்களில் மூலிகை செடிகளில் கிடைக்கும் சமித்துக்களை ஓமத்தில் சேர்த்து ஓம பிரசாதத்தை நெய்யுடன் கலந்து ஔஷத மருந்து பிரசாதமாக இங்கு வழிபடுபவர்களுக்கு வழங்குகிறார்கள். தன்வந்திரி பகவானுக்கு தனி கோயிலே, தனி ஆலயமே இங்கே இருக்குது. வாலாஜாப்பேட்டை வேலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் புதுப்பேட்டையில் ஆலயம் அமைந்துள்ளது. அதுக்கு அடுத்தது பார்த்தா திருவான்மியூரில் ஒரு கோயில், பழமையான கோயில் திருவான்மியூரில் இருக்குங்க. இப்போ நிறைய கோயிலை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், அதையும் சொல்லலாம், பழனி சொல்லலாம். இப்படியா ஒரு வைத்தியத்திற்கு இதில் தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகம் ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்லோகத்தை யார் உடம்பு முடியாமல் இருக்காங்களோ அவங்க இந்த தன்வந்திரி கோயில் வாலாஜாப்பேட்டைக்கு போய், இங்கே சென்னையில் இருக்கிறவங்க வாலாஜாப்பேட்டை கிட்ட போய் அந்த தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்லோகம் இருக்குங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமிர்து கலசஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக அப்படின்னு ஒரு தன்வந்திரி ஸ்லோகம் இருக்குது. இதை காலையில் இந்த வயதானவர்கள், உடம்பு முடியாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை ஒரு 1/4 மண்டலமோ அரை மண்டலமோ நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு இதை சொல்லணும்னு நினச்சோம். இந்த தகவலை நம்ம சொன்னோம். இப்போ அடுத்தது 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷராசி அப்படின்னும்போது, மேஷராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது இன்றைக்கி திங்கட்கிழமை தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அடுத்தது தாயாருடைய தேக ஆரோக்கியம், படிக்கும் மாணவர்களுடைய படிப்பு எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12இல் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படலாம். நீங்கள் கண்காணித்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாதுங்க. இன்றைக்கி சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. அதாவது ஆரோக்கியஸ்தானம் அதோட அற்புதமாக இருக்குது. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் சுக்கிர பகவான். இது மாபெரும் சிறப்பு. அப்போ வாழ்க்கை துணை வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி பொருளாதார ஏற்றம், முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது.
இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருப்திகரமாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ, வீட்டில் உள்ள பெண்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் சூரியனை சுக்கிரனை சனி பகவான் பார்க்கிறது. அந்த ஒரு காரணத்தினால் நாம் அதை சொல்லியிருக்கிறோம். மற்றபடி இன்று மேஷராசி அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது ரிஷபராசியை குரு பகவான் பார்க்குறார். குரு மங்கள யோகம் இருக்கிறது. ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இன்னும் அதை விட என்னங்க சிறப்பு? ராசியை குரு பார்க்குறார், ராசி அதிபதி 11ஆம் வீட்டில். அவர் சனியால் பார்த்தாலும் அவர் உச்ச நிலையில் இருக்கார்ல்ல. அப்போ கொஞ்சம் ஒரு பாதி பலனை எடுத்துக்கிட்டு பாதி பலனாவது இது கண்டிப்பாக கிடைக்க செய்யும் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, சுகஸ்தானம் கெடுகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டியில் போகாதீங்க. மற்றபடி எல்லா நிலைகளும் உங்களுக்கு ஏற்றமான ஒரு நிலைதான். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். திருப்திகரமான நிலை. அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருக்கு பாக்கியஸ்தானம், இந்த ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டை பார்க்குறது மாபெரும் சிறப்புங்க. அதனால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், ரொம்ப அன்னோன்னியம், ஒத்துப்போதல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈகோவை விட்டு கொடுத்து நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்கிய நிலையை பெறுகிறீர்கள். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நிலை, பாக்கியமான ஒரு நிலை ஏற்படும். 11ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம். வீட்டில் உள்ள பெண்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் போகக்கூடிய, ஆனால் சுக்கிரனை சனி பார்க்கிறது அல்ல உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலையும் வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ரிஷபராசிக்கு. அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிதுன ராசி அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு வந்துட்டார். இது அற்புதமான ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு வரலாம், ஒரு யோகமான நிலை. ராசி அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்கார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான நாளிலே சொல்லலாம். எந்த குறையும் இருக்காதுங்க. பணவரவு 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பணவரவு ரெட்டிப்பாக வரும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. தைரியஸ்தானம் மட்டும் கொஞ்சம் அடிபடுகிறதுங்க. இளைய சகோதரம் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரா கடன்கள் இன்று வசூலாகக்கூடிய ஒரு நாள். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்து உங்களுக்கு நல்லதை வழங்க இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் 10ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. மற்றபடி சொந்த தொழிலோ உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் கடின உழைப்பை சிந்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி குரு பார்க்குறார். ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேற ஒன்றும் இல்லைங்க. ராசி அதிபதி தான் வீட்டுக்கு 12ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால் நிச்சயமாக இந்த ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்தது பண வருவாய் தாராளமாக வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு. மற்றபடி தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்தது 5ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 7ஆம் இடத்துல குரு சனி இருக்கிறதால நண்பர்களால் உதவி கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, அல்லது வீட்டில் உள்ள பெண்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ, அல்லது தந்தைக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழலும் வரலாம். இது மாதிரி காலகட்டங்களில் வெளியூர் பயணம் போவதற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஆனால் ராசி அதிபதி 12இல் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வர இருக்கிறது. அடுத்தது சிம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். சனி பார்வையில் இருக்கிறார். ஒரு பின்னடைவுன்னே சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே அவங்க கெத்து உள்ள ஆசாமிகள், கொஞ்சம் கௌரவம் புகழ் பார்க்கக்கூடிய ஆசாமிகள், அவங்களுக்கு ராசி அதிபதி மறைஞ்சிச்சுன்னு சொன்னாலே அவங்க கொஞ்சம் பின்னடைவு தான். இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். பிள்ளைகள் நல்லா படிக்கும், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன்கள் படிப்படியாக குறையும். கடன் இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். எதிரிகளால் தொல்லை இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6இல் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் குறை ஒன்றும் இல்லை. தந்தைக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது அவங்க எதிராக திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். மற்றபடி இன்று சொந்த தொழிலோ உத்தியோகமோ எது செய்தாலும் உங்களுக்கு எந்த குறை ஒன்றும் இல்லாமல் திருப்திகரமாக இயங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சுப செலவுகள் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்தது கன்னி. இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பின்னடைவு தான். ஆனாலும் ராசியை குரு பார்ப்பது ஒரு மாபெரும் சிறப்பு. எந்த குறையும் இல்லைங்க. அதாவது இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப திறமையாக வேலை செஞ்சு அவங்களுடைய மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நிலை. அதாவது இப்போ வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வாக்காக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை இடுவதால் உங்களுக்கு அது 7க்குரிய குரு 5இல் நல்ல நிலையில் இருக்கிறார், எந்த குறையும் இல்லை. ஆனால் சனி பார்க்குறதால என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கிய நிறைவை காட்டுகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக போயிட்டு வருவீங்க. ஆன்மீக சிந்தனை ஒரு சிலருக்கு அதிகப்படியாகி நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து விட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது துலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. துலாம் உச்சம் பெறுவது, அந்த ராசி அதிபதி உச்சம் பெறுவது என்பது மீனத்துக்கு போனால் உச்சம் ஆயிடுவார். ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10-20% கூட குறைஞ்சிக்கிட்டு போகட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு 75% ஒரு பலமாக இருக்குது இல்லையா. எந்த கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்குறார். குடும்ப கௌரவமாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்வீங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதுவும் 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். பெரிய படிப்பு படிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படித்து ரொம்ப கௌரவமாக, அவங்களால உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது
ராசி அதிபதி 6ல் இருந்தாலும் அது மறைவு கிடையாது, உச்சநிலையில் இருப்பதால் எந்த ஒரு குறைவும் இல்லை. சனி பார்த்தாலும் ஒரு குறைவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை உங்கள் மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம், வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய நிலை ஒன்றா வரலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்ந்திருக்கிறதால மாபெரும் சிறப்பு, எந்த குறையும் இல்லைங்க. இன்றைக்கி சொந்த தொழிலோ கூட்டு தொழிலோ இல்லை அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி அப்படின்னும்போது இன்றைக்கி சந்திராஷ்டம தினம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ராசி அதிபதி ராசியை பார்க்குறார், கௌரவ புகழ் அந்தஸ்து நிச்சயமாக உயரக்கூடிய நிலை, தன்னம்பிக்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம், சந்திரன் போய் உங்களுக்கு 8ல் போய் மிதுனத்தில் இருக்கிறாருங்க. அப்போ சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் மனசில் சந்திராஷ்டமம்னு 2 தடவை சொல்லிங்க காலையில் எழுந்து. அப்போ தான் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போதோ இல்லை நடவடிக்கை உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க. மற்றபடி கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம், பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் வீட்டை செவ்வாய் இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறதால கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக போயிட்டு வாங்க, குறை ஒன்றும் இல்லை. அதனால் ஆதாயம் பெறுவீர்கள். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது லாபஸ்தானம், உங்களுக்கு லாபம் மிகுதியாக கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள். அடுத்தது தனுசு. தனுசு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. வருட கிரகங்களான சனியும் குருவும் 2ஆம் வீட்டில் இருப்பது பண வரவை தாராளமாக வரும் அப்படின்னு காட்டுகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும், கஜானாவை அதாவது பணப்பெட்டியை நிரப்பும் சொல்லலாம். குடும்ப மேன்மை நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் இதர குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக ஒற்றுமையாக செயல்படுவார்கள் அப்படின்னு கிரகங்கள் பறைசாற்றுகின்றன. கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டு 8குடையவன் 7ல் இருக்கிறார். புத பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது வாழ்க்கை துணை கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் அனுசரித்து போங்க, மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு சிலருக்கு அமையும். 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து லாபத்திற்காக காத்திருப்பார்கள். அதோடு வேலைக்கு செல்லும் அன்பர்கள், பணியாளர்கள், சக பணியாளர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு சந்தோஷமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலய வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்று தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகர ராசி அதிபதி உங்களுக்கு ராசியிலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் என்ன வருட கிரகமாக 1.5 வருஷம் அங்கேயே இருப்பாருங்க. இப்போ டிசம்பரில் அந்த பயிற்சி வந்தது, ஜனவரியிலேருந்து 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். அப்போ ராசி அதிபதி ராசியில் இருந்தால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதை விட ஒரு யோகம் எதுவுமே இல்லை.
ரொம்ப திருப்திகரமான ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நிலை. பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். அதோட சொந்த ஊருக்கு சொந்த மண்ணுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை அமையும். ஏன் சொன்னால் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருவீர்கள். அதோடு உங்களுக்கு 7ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டார். இருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. இதனால் என்ன ஒரு லாபம் அப்படின்னாக்கா, வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலர் ஆன்மீகம் கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதி கண்டிப்பாக இருக்கிறது. அடுத்தது கும்பம். கும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கும்பராசி அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க, எந்த குறையும் கிடையாது. இப்போது இதில் புத பகவான், 5 புத பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தான் இருக்கும், உங்களுடைய சந்தோஷத்தை பற்றி தான் இருக்கும். நீங்கள் என்ன தீர்மானமாக நினைக்கிறீங்களோ அது நடக்க பாடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு பையை நிரப்பும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். படிக்கும் மாணவியர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கிறார். அதனால தான் சொன்னோம், கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு. மற்றபடி நீங்கள் சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் கிட்ட கூட நீங்கள் ஜாகிரதையாக பேசணும். வேலையில் அக்கம் பக்கத்தில் மேலதிகாரி சக ஊழியர்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்ச நிலையில் இருக்கிறார். பாக்கிய நிறைவை காட்டுகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு, அது உச்சம் பெற்றாலும் சனி பார்த்தாலும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களும் நல்லா வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி இந்த கும்பராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மீனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். 11க்குடையவனும் 11ல் இருக்கிறார். ஆனாலும் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் ராசியை பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. உடம்பு முடியாமல் போகலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அடுத்தது ராசியிலேயே உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி இருக்கிறார். அதனால் உடம்பு முடியாமல் போகலான்னு சொன்னோம். அடுத்தது உங்களுக்கு 8க்குடையவனும் இருக்கிறார். அதனால் தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ, மனைவிக்கும் அல்ல வீட்டில் உள்ள பெண்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. பணவரவு பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. அதோட பிள்ளைகள் ஸ்தானம் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது அற்புதமான ஒரு அற்புதம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக பரஸ்பரம் ஈகோவை விட்டு கொடுத்து திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சந்தோஷம் மிகுதி ஏற்படும்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு அன்னோன்யம் அதிகமாகும். 9ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். ஆலய வழிபாடு செய்வீர்கள்.
நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 12இல் புதன், தாய்மாமனால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இருந்த போதிலும் மொத்தத்தில் சூரியன், சுக்கிரன், சனி பார்வையில் இருக்கிறதால பெண்களோ அல்லது உங்களுடைய தகப்பனாரோ உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு நாளாக கூட ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் மீனராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். மீனராசி மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.